பட்டினத்தார். இயற்பெயர் ஸ்வேதாரண்யன். ஊர் காவிரி பூம்பட்டினம். பட்டினத்து வணிகர் என்பதால் பட்டினத்தார் எனப்பட்டார். நிலையாமையை உணர்ந்த யோகி. கோயில் நான்மணி மாலை, திருக்கழுகு மலை மும்மணி கோவை, திருவொற்றியூர் ஒருபா ஒருபது முதலியன இவரது நூல்கள். இவரின் சீடர் பத்திரகிரியார். பட்டினத்தாரின் சீடர் இவர். அரசராக இருந்து சித்தரானவர். பட்டினத்தார் இவரை சம்சாரி என்று அழைத்தார். இவரின் பாடல்கள் பத்திரகிரியார் புலம்பல் அல்லது மெய்ஞான புலம்பல் எனப்படும். இவரது பாடல்கள் அனைத்தும் எக்காலம் என்றே முடிகின்றது. 235 கன்னிகள் பாடியுள்ளார். சிவவாக்கியர். இவர் யோக சித்தர் ஆவார். இவரது பாடல்கள் சந்த ஓட்டம் உடையவை. சித்தர்களில் சீர்திருத்தவாதியாக திகழ்ந்தவர். 14 சித்தர் ஞானக்கோவை தொகுப்பில் இவரது பாடல்களே முதல் இடம் பெற்றுள்ளன. உண்மையான வழிபாடு ஆன்மா வழிபாடு என்று கூறியவர். பாம்பாட்டி சித்தர். செத்த பாம்பை ஆடச் செய்தவர் என்பதால் இவருக்கு இப்பெயர் ஏற்பட்டது. கொங்கு நாட்டு மருதமலையில் வாழ்ந்தவர். 129 பாடல்கள் பாடியுள்ளார். குண்டலினி சக்தியை எழுப்பி அதன் மூலம் ஆன்ம தரிசனம் பெற இயலும் என்பது இவரது கொள்கை. இடைக்காட்டு சித்தர். இடையர்களையும் ஆடு மாடுகளையும் முன்னிறுத்தி பாடியதால் இப்பெயர் வந்தது என்பர். பிறந்த ஊர் இடைக்காடு, தொண்டை நாடு. கொங்கண சித்தரின் சீடர். 130 பாடல்கள் பாடியுள்ளார். கோணே தாண்டவ கோணே என்னும் சொற்கள் அமைய பாடுதல் இவரது இயல்பு. அகப்பேய் சித்தர். அலையும் மனதை பேயாக உருவகித்து பாடியதால் இவருக்கு இப்பெயர் வந்தது என்பர். பேய் மனதை பெண்ணாக விழித்து பாடுகிறார். இவரது பாடல்கள் மொத்தம் 90. குதம்பை சித்தர். குதம்பை என்னும் காதணி அணிந்த பெண்ணை விழித்து பாடியதால் குதம்பை சித்தர். இவரது பாடல்கள் 32. உள்ளத்துறவே துறவு, புறத்துறவு துறவன்று என்பது இவரது கொள்கை. அழகணி சித்தர். இவரது பாடல்களில் அழகும் அணியும் சேர்ந்திருப்பதால் அழகணி சித்தர் என பெயர் வந்தது என்பர். ஒவ்வொரு பாடலிலும் கண்ணம்மா என்ற விழிச்சொல் வந்துள்ளது. இவரது பாடல்கள் மொத்தம் 32. கடுவெளி சித்தர். கடுவெளி என்றால் சுத்த வெளி அல்லது பரவெளி. வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர். இவரது பாடல்களில் நீதி கருத்துக்கள் அதிகம். இவரது பாடல்கள் மொத்தம் 34. கொங்கண சித்தர். கொங்கு நாட்டை சார்ந்தவர் என்பதால் இப்பெயர் வந்தது. மருத்துவம், யோகம், ரசவாதம், கடைக்கண்டம் பற்றிய நூல்கள் எழுதியுள்ளார். இவரது சீடரே இடைக்காட்டு சித்தர். கொக்கென நினைத்தாயோ கொங்கணவா என்ற தொடர் இவரை சிறப்பிக்கிறது. ஆன்மாக்கள் கும்மி அடிப்பதாக உருவகித்து பாடியவர்.